ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காலையில் 4:45க்குலாம் நம்ம வெளியில் கிளம்புறோம். எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து ஊர்லேருந்து வராங்க. அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்காக தான் வந்து நம்ம போய்கிட்ருக்கோம். இப்போ ஏர்போர்ட் வந்தாச்சு. அம்மா வந்து பார்த்திங்கன்னா நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம போனது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதாவது ஒரு 2 to 3 மினிட்ஸ் மாதிரி லேட் ஆகிடுச்சு. அவங்க வெளியில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களையும் பிக் பண்ணிவிட்டு இப்போ நேராக நம்ம கிளம்பியாச்சு. இப்போ வீட்டுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5:54 கிட்ட ஆகிடுச்சு. 5:44 கிட்ட ஆகுது. நம்ம வந்து வீட்டுக்கு வர டைம் பார்த்திங்கன்னா 6:30 கிட்ட ஆகிடுச்சு. இந்த திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து உள்ளே வைக்கணும். இதெல்லாம் ஊர்லேருந்து அம்மா வாங்கிட்டு வந்த திங்ஸ் தான். அம்மா என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நான் இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தசீனும் வந்து பார்த்திங்கன்னா காலையிலேயே ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டாரு. அவர் வந்து கிளம்புற டைமில் நம்ம வந்து வந்தாச்சு. நல்ல வேளை, இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே அவனும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவான். அதுக்குள்ளே நம்ம வந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். அவர் தான் வந்து எல்லாத்தையும் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சிட்டு இருக்கிறாரு. தசீம் குட்டி தான் வந்து நைட்லேருந்து எப்போ வருவாங்க அம்மா, எப்போ அசீமா வருவாங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். ஆனால் அவர் வந்து இன்னும் எந்திரிக்கல. எந்திரிச்சதும் பார்த்துட்டு எக்ஸைட் ஆவான் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்திரிச்சதும் என்ன ரியாக்ட் பண்ணுறான் அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஆமாம், பார்த்து வா. அம்மா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எல்லாம் ரெடி பண்ணியும் வச்சுருந்தேன். ஆனால் வந்து அம்மா பார்த்திங்கன்னா எனக்கு காஃபி மட்டும் போட்டுக்கூட, எனக்கு வேறு எதுவுமே வேணாம், டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னாங்க. ஸோ காஃபியும் வந்து போட்டு கொடுத்தாச்சு. தசீமும் வந்து கரெக்டாக இறங்கி வராரு பாருங்க. தசீம், யார் வந்திருக்கா வீட்டுக்கு? அசீமா, மை கிராண்ட்மா. மை கிராண்ட்மா. கிராண்ட்மாவா? இப்பதான் தூங்குறான். 5 minutes ago தூங்குறான். தசீமை ஸ்கூலுக்கு அனுப்புனதுமே வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஸ்பெஷல் லஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீனானம் தான் வந்து செஞ்சுருக்கேன். நல்லா மாங்காய் வெண்டைக்காய்லாம் வந்து போட்டு மீனானம் வந்து செஞ்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இறால் போட்டு பீர்க்கங்காய் வந்து பண்ணியிருக்கிறேன். யாரெல்லாம் இந்த மாதிரி செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். தேங்காய் பால் ஊற்றி செய்கிறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் முட்டைக்கோஸ் கேரட் வந்து பொரியல் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேங்காய் பால் சோறு தான் வந்து இன்றைக்கி செஞ்சு வச்சுருக்கிறேன். ரொம்ப லைட்டாக வந்து பண்ணியிருக்கிறேன். ஸோ இதுதான் லஞ்சும் வந்து சாப்பிட போகிறோம்.